வணக்கம். இது உங்கள் கியூப் டிவி. தமிழக அரசியல் முதல் நாடாளுமன்ற பரபரப்பு வரை இன்றைய முக்கிய 12 செய்திகள் ஒரே தொகுப்பில். வேகமாகவும் துல்லியமாகவும் நம்பகமான தகவல்களுடன் இப்போது உங்கள் முன். இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது மாநிலத்திற்கு மாபெரும் அநீதி எனக் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் பெரிய அளவிலான போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் MP-க்களுடன் அவசர ஆலோசனையும் நடைபெற்றுள்ளது. இந்த போராட்டம் தமிழக அரசியல் சூழலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 850 என உயர்த்தும் மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த மசோதா நாட்டின் அரசியல் அமைப்பில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படும் நிலையில் அரசியல் கட்சிகளிடையே தீவிர விவாதம் எழும் சூழலும் உருவாகியுள்ளது. இந்த மசோதா தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் பெரும் கவனத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ரயில்வே தனது 75 ஆண்டுகால சேவையை நிறைவு செய்துள்ளது. தென்னிந்தியாவின் முக்கிய போக்குவரத்து மையமாக விளங்கும் சென்னை ரயில்வே பல தலைமுறைகளாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறது. இந்த முக்கிய நிகழ்வை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகளும் கொண்டாடப்பட்டன. போக்குவரத்து வளர்ச்சியில் சென்னை ரயில்வே முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. நாகர்கோவிலில் நேற்று மாலை பிரதமர் மோடியின் வாகனப் பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெரும் அளவில் மக்கள் உற்சாகமாக திரண்டனர். மேலும் இந்த பேரணியில் எடப்பாடி கே. பழனிசாமி கலந்து கொண்டார். இந்த நிகழ்வு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் அரசியல் சூழலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தொகுதிகளை உயர்த்தும் மசோதா குறித்து விவாதிக்க நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. இந்த மசோதா அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. இதனால் நாடாளுமன்றத்தில் கடும் விவாதமும் பரபரப்பும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மசோதா இந்திய அரசியலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. சென்னையில் நேற்று த.வே.க. வேட்பாளர்களை ஆதரித்து நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் தீவிரமாக ஓட்டு வேட்டை நடத்தினார். இந்த பிரச்சாரத்தில் பெரும் அளவில் மக்கள் திரண்டு ஆதரவு தெரிவித்தனர். விஜயின் இந்த செயல்பாடு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் அரசியல் சூழலில் புதிய பரபரப்பையும் உருவாக்கியுள்ளது. மதுரையில் உள்ள தேவாலயத்திற்கு இரட்டை இலை சின்னத்துடன் சென்றதாக நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை தி.மு.க. அளித்த புகாரின் பேரில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தமிழக அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விவகாரம் அரசியல் சர்ச்சையாக மாறும் சூழலும் உருவாகியுள்ளது. திமுக ஆதரவு பேனருடன் வந்த நடிகை ஜூலி நடிகர் விஜய்க்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் உடனடியாக கவனம் ஈர்த்ததுடன் அரசியல் மற்றும் திரையுலக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து போலீசார் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிகழ்வு மேலும் சர்ச்சையை கிளப்பும் நிலையில் உள்ளது. தேர்தலில் வாக்களிக்க வடமாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பத் தொடங்கியுள்ளனர். இதனால் ரயில் நிலையங்களில் பெரும் கூட்டம் திரண்டுள்ளது. நெரிசல் அதிகரித்து பல இடங்களில் கூட்டம் நிரம்பி வழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழல் தேர்தல் உற்சாகத்தையும் பொதுமக்களின் ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகிறது. திமுக ஆட்சியில் மக்களை கடனாளிகளாக்கியதுதான் முதலமைச்சர் M.K.
ஸ்டாலின் அவர்களின் சாதனை என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு முக்கிய கட்சிகளுக்கிடையேயான அரசியல் மோதல் மேலும் தீவிரமடையும் சூழல் உருவாகியுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய். ஒரு மாநிலத்திற்கு தண்டனை, மற்றொன்றுக்கு வெகுமதி வழங்கும் நிலை உருவாகியுள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும், இதனால் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரல் ஒலிக்காமல் போகும் அபாயம் உள்ளது என்றும் எச்சரித்தார். இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று முதல் தபால் வாக்குப்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அலுவலர் வெளியிட்ட அறிவிப்பின் பேரில் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்தல் பணிகள் மேலும் வேகமடைந்துள்ளன. வாக்களிக்கும் செயல்முறையில் இது முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பு இதுடன் முடிவடைகிறது. தமிழக அரசியல், தேர்தல் நிகழ்வுகள், மக்கள் இயக்கங்கள் மற்றும் நாடாளுமன்ற சம்பவங்கள் என பல முக்கிய நிகழ்வுகள் இன்று கவனம் பெற்றுள்ளன. இதேபோல் உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை தொடர்ந்து அறிய அக்யூ டிவியை பின்தொடருங்கள். நன்றி. உங்கள் பகுதியில் நடைபெறும் முக்கியமான செய்திகள் உலகம் முழுவதும் அறிய வேண்டுமா? அப்படியானால் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களுடன் உங்கள் செய்திகளை எங்களுடன் பகிருங்கள். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் acubedvids@gmail.com. உங்கள் செய்தி அக்யூப் டிவி மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்படும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. தொடர்ந்து அக்யூப் டிவி பாருங்கள்.